ஓகே ரெடியா? நீங்க எல்லாம் ஒரே டீம் தான்? ஆமா நாங்க எல்லாம் ஒரே டீம். எல்சிசி ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. நாங்க குளூர்ல பெரிய டீம் அது எங்களுது தான். ஓ எல்சிசி. ஆமா அது கேப்டன். அந்த கேப்டனை பத்தி மட்டும் கேட்காதீங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. வினோத். நீங்க பேட்ஸ்மேனா போலரா? ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டரா? சரி, இன்னைக்கு மேட்ச் வந்து இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் இருக்கு. யார் வின் பண்ணுவாங்க? இந்தியா தான். இந்தியா தான். சுரேந்தர். நீங்க பேட்ஸ்மேனா போலரா? நான் வந்து பேட்ஸ்மேன் தான். நீ வந்து இல்ல, நீங்க பேட்ஸ்மேனா போலரா? அவ்வளவுதான். நான் பேட்ஸ்மேன் தாங்க. சரி, நீ யார் ஜெயிப்பாங்க? நான் வந்து ஆடிட்டர். சரி, நீங்க இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்க? இன்னைக்கு என்னோட ஃபேவரட் டீம் இந்தியா தான். அதுதான் ஜெயிச்சாகணும். குறைஞ்சது அவங்க 200 ரன் தான் அடிப்பாங்க. போன மேட்சே அவங்க 200 தான் அடிச்சாங்க. இந்த மேட்ச் அவ்வளவுதான் அடிப்பாங்க. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா நாங்க 350 அடிப்போம் இந்தியா. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா 200 தான் அடிப்பாங்க. நாங்க வந்து வருண் சக்கரவர்த்தி வச்சிருக்கோம். அவர் அப்படியே முறுக்கி எடுத்துருவாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. அவரு மேக்ஸிமம் இன்னைக்கு 6 விக்கெட் எடுத்துருவாரு. 6 சாலிட். ஆமா, நியூசிலாந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா ஒரு 360 அது மாதிரி அடிக்கணும். இந்தியா கஷ்டம் ட்ரை பண்ணுவானுங்க, ஆனா நியூசிலாந்து தான் வின் பண்ணுவாங்க. ஆமா, இன்னைக்கு மேட்ச் நியூசிலாந்து தான் வின். இந்தியா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் டீமாக இருக்குது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸும் சரி, டீமோட ரிதமும் சரி, டீமோட யூனிட்டியும் சரி, நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது அதோட லெவலே வந்து வேற மாதிரி இருக்குது. வேற மாதிரினா ஹை ப்ரொஃபைலாக இருக்குது. ஏன்னா பிளேயர்ஸோட கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது, பிளேயர்ஸோட ஜோன் நல்லா இருக்குது. இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்கும், யாரெல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்ஸோட பேட்டிங் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பிலிப்ஸோட பேட்டிங் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஆண்டனரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. விராட் கோலி பண்ணுவாரா, இல்லை ரோஹித் சர்மா பண்ணுவாரா, இல்லை சுமன் கில் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பா ஆட போறது பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பு ரோஹித் சர்மா. ஏன்னா அவர் வந்து கிரிட்டிக்கலான டைம்ல வந்து பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சுமன் கில்லோ சரி, கோலியோ சரி, ப்ரெஷரை வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. பட் ஆனால் லாஸ்ட் 3 மேட்சஸ் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஹித் சர்மா தான் சொல்லுவேன். ஏன்னா இஸ் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர். ஓகேவா? அவர் வந்து எதை பற்றியும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாரு. கேம் அடிக்கணும்னா அந்த பால் அடிக்கணும். அதை வந்து ஷேயர் வந்து ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு காம்பேக்ட் பிளேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் கூலாக ஹேண்டில் பண்ணி ஆடுறாரு. அதே மாதிரி சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கிறார். அதனால் இன்னைக்கு வந்து ஷேயரோட போலிங் வந்து இன்னைக்கு வந்து இப்போ வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, இவரை பற்றி சொல்லி ஆகணும். வருண் சக்கரவர்த்தி டாப் கிளாஸ் போல இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரும். அதனால் வருண் சக்கரவர்த்தியோட போலிங் இன்னைக்கு வந்து நியூசிலாந்துக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக இருக்கும்.